கிறிஸ்துவுக்குள் என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 28 இவ்விதமாக கூறுகிறது, விசுவாசிக்கிறவன் பதறான். ஆம், மனிதர்கள் மேல் அநேக நேரங்களிலே நாம் விசுவாசம் வைக்கிறோம். நாம் சிறு துளி கூட பதறுவது அல்ல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 2 நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். சில நேரங்களிலே பதறாத விசுவாசத்தை மனிதர்கள் மேல் வைத்தாலும் அநேக நேரங்களிலே அவர்கள் நம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக காணப்படுவதில்லை. சூழ்நிலை காரணமாக அவர்களும் நமக்கு உதவி செய்ய முடியாமல் போய்விடுகிறது. சங்கீதம் 118 சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். ஆம், தேவனிடத்தில், இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக, பதறாத விசுவாசம் உள்ளவர்களாக காணப்படுங்கள். நிச்சயமாக எரேமியா 33 சொல்லப்பட்டதின்படி நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உங்களுக்கு அவர் அறிவிப்பார். ஆம் பிரியமானவர்களே, பதறாத விசுவாசத்தை மனிதர்கள் மேல் வைப்பதை காட்டிலும் தேவன் மேல் முழு நிச்சயத்தோடு கடுகளவு விசுவாசம் வைத்தாலும் பதறாத விசுவாசமாக முழு நிச்சயமான விசுவாசத்தை தேவன் மேல் வையுங்கள். யோவான் 13 நாம் பார்ப்போம் என்றால், பேதுருவை பார்த்து இயேசு விதமாக சொல்லுகிறார். இயேசு பேதுருனுடைய கால்களை கழுவும் போது பேதுருவினிடத்தில், நீ இப்பொழுது செய்கிறது இன்னதென்று அறியாய், ஆனால் இனிமேல் நீ இதை அறிந்து கொள்வாய் என்கிறார். ஆம் என் அன்பு தேவ பிள்ளைகளே, பதறாத விசுவாசம் இயேசுவினிடத்தில் வைக்கும்போது சில சமயங்களில் நாம் விரும்புகிற காரியம் நமக்கு நேரிடுவது அல்ல. ஆனாலும் நாம் ஒரு நாள் அது எல்லாம் தேவன் நம் மேல் வைத்த அன்பினால் தீமையையும் நன்மையாக முடிய பண்ணுகிற பாதைக்காக எல்லாம் நேர்த்தியாக அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறார் என்பதை ஒரு நாள் நாம் நிச்சயம் அறிந்து கொள்வோம். ஆம் என் அன்பு தேவ ஜனமே, தேவன் மேல் பதறாத விசுவாசம் வைக்கிறவர்களாக, இயேசுவின் பிரியமான பிள்ளைகளாக இந்த பூமியிலே வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பதறாத விசுவாசம் உள்ளவர்களாக வாழ, மேல் வைத்த விசுவாசத்தினால் அவர்கள் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக இந்த பூமியிலே வாழ, தன்னுடைய வாழ்க்கை அலங்காரமான கிரீடமாக கர்த்தருடைய கரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள அனுக்கிரகம் செய்வீராக, பலப்படுத்துவீராக. நெறிந்த நாணலை பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சத்தம்